பொள்ளாச்சியில் ஒரே நாளில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 42.26 லட்சத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் மக்களவைத் தேர்தலை ஒட்டி பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதியில் 3 பறக்கும் படை, 3 நிலையான கண்காணிப்பு, 2 வீடியோ கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமபட்டினம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி சுளேஸ்வரன்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் வாகனத்தில் எடுத்து வந்த 3,37,400 ரூபாயை பறக்கும் படை குழுவினர் பறிமுதல் செய்தனர். கோபாலபுரத்தில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் மதுரையைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரிடம் முறையான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த 2,40,000 பறிமுதல் செய்தனர். இதேபோல் கேரளாவிலிருந்து கோபாலபுரம் வழியாக திருச்சிக்கு செல்ல முயன்ற சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டதில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 30 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மொத்தம் 6 பேரிடமிருந்து 42,20,900 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஓமலூர் அருகே டாஸ்மாக் மதுபாரில் மது குடிப்பவர்களிடம் குவார்ட்டர் கட்டிங் கேட்டு தகராறு செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய 3 டாஸ்மாக் மதுக்கடைகள் செயல்பட்டு வருகிறது. இதில் தாத்தியம்பட்டி சாலையில் உள்ள 2 மதுக்கடைகளுக்கும் சேர்த்து ஒரு பார் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல காமலாபுரம் சாலையில் உள்ள மதுக்கடைக்கு ஒரு பார் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொட்டியபுரத்தைச் சேர்ந்த ரவுடிகள் சிலர் மது பார்களுக்கு அடிக்கடி வந்து தகராறு செய்வது வழக்கம். இந்நிலையில் இரவு காமலாபுரம் மது பாருக்கு வந்த ரவுடி ஒருவர் மது குடிக்கும் நபர்களிடம் கட்டிங் வாங்கி குடித்துள்ளார். இதற்கு சிலர் மறுத்ததால் ஆத்திரமடைந்த ரவுடி மது பாட்டிலை எடுத்து ஓங்கி அடித்து உடைத்தார். இதனால் பயந்து போன மது பிரியர்கள் அங்கிருந்து அதிர்ச்சியுடன் கிளம்பி சென்றனர். இந்த சிசிடிவி வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரில் குடுகுடுப்புக்காரர் வேடத்தில் நூதன முறையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுகவினர். பெரம்பலூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெகதீசன் மேற்பார்வையில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் துரைமங்கலம் பகுதியில் பெரம்பலூர் திமுக பாராளுமன்ற வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது குடுகுடுப்புக்காரர் வேடம் அணிந்து வந்த பேச்சாளர் கோவிந்தன், மோடி மீண்டும் பிரதமரானால் நம்ம வீட்டு பிள்ளைகள் டாக்டர் ஆக முடியாது என்று பாஜகவை விமர்சித்தார். மேலும் மகளிருக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தவர் நம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று பேசினார். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நத்தம் அருகே கோயில் திருவிழாவில் ஆண்கள் மட்டும் பங்கேற்ற கறிவிருந்து வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உளுப்பக்குடியில் வேட்டைக்காரன் கோயிலில் பல 100 ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடந்து வருகிறது. இந்த திருவிழாவில் பிறந்த பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரையிலானோர் பங்கேற்க அனுமதி கிடையாது. விழாவில் ஆடுகள் நேர்த்திக்கடனாக கோயிலுக்கு விழுங்கப்படும். இந்நிலையில் ஆண்டிற்கான திருவிழாவை ஒட்டி இரவு 1 மணிக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டை தொடங்கினர். பின்னர் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட 50 ஆடுகளும் சமைக்கப்பட்டு விருந்து தயார் செய்தனர். இந்த கறிவிருந்தில் அங்கு கூடியிருந்த சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் பிரசாதமாக பரிமாறப்பட்டது. இதில் நத்தம், புன்னாப்பட்டி, காட்டுவேலப்பட்டி, முளையூர், வேலாயுதம்பட்டி, குட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 3,81,200 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முதல்கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் 64 பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் காங்கேயம் சாலை பகுதியில் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது பிஎன் ரோட் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் 4 சக்கர வாகனத்தில் 3,06,500 ரூபாய் பணத்தை உரிய ஆவணங்களின்றி கொண்டு வந்ததை தொடர்ந்து அதனை நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் செந்தில்குமார் என்பவர் 74,600 ரூபாய் பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்ததால் அதனையும் பறிமுதல் செய்து 3,81,200 ரூபாய் பணத்தை மாநகராட்சி ஆணையாளரும் உதவி தேர்தலில் நடத்தும் அலுவலருமான பவன்குமாரிடம் ஒப்படைத்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.